புதிய கல்விக் கொள்கை போதுதான் மீண்டும் இந்தி திணிப்ப திருக்குறளை கொடுக்குறோம். உலகத்தில் திட்டத்தை மீண்டும் கொண்டு வர முயற்சிக்கிறோம். 2005 நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள எந்த நாட்டிலையும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு எஸ்ஐஆர் ஆதரிக்கிறார். ஏன்னா அவர் ஒரு வழிகளை இல்ல அமித்ஷா கோச்சுவார். அமித்ஷாவுக்கு இதுதான் மூச்சு கூட விழுந்தது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அதிமுக நம்ம கட்சி நினைக்கிறோம். அது ஒரு கிளை, அது ஒரு பிரான்ச், அது ஹெட் ஆபீஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவுடைய வீடு. நீங்க 76வது வருஷத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி நடை போட்டு சென்று கொண்டிருக்கிறது. இந்த 76 வருஷத்துல எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தியாகங்கள், எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ நெருப்பாடுகளை கடந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்தனை வருஷத்துக்கு பிறகு, இத்தனை போராட்டங்களுக்கு பிறகும் நம்முடைய இயக்கம், நம்முடைய கழகம் இன்றைக்கும் அவங்க வலிமையோடும் இளமையோடும் நடைபெற்றிருக்கிறதுனா இங்க வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நீங்கதான். இதெல்லாம் பார்த்துட்டு கொடுக்க முடியாத ஒன்றிய பாஜக அரசு அதனுடைய அடிமைகள்லாம் எப்படியாவது தமிழ்நாடு அரசுக்கு ஏதாவது ஒரு புத்தகம் கொடுக்கணும், தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது படித்திருக்கணும் அப்படின்னு பல்வேறு வகையை முயற்சிச்சுட்டு இருக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. புதிய கல்விக் கொள்கை எடுத்துக்கிட்டா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி வந்துடும், மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியை திணிப்பாங்க, மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள குறுக்கு வழியில சமஸ்கிருதத்தை சேர்ந்து திணிப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்முடைய தலைவர் தான் ஆரம்பத்திலேயே புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணார். ஒன்றிய அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளிப்படையாக சொல்றார், மற்ற மாநிலங்கள் தான் இருக்குது புதிய கல்விக் கொள்கையை, தமிழ்நாடு மட்டும் நிராகரிக்குது. நான் கொடுத்த 2500 கோடி ரூபாய் அது ஒன்றிய அரசு கொண்டு சும்மா கொடுக்கல, தமிழ்நாட்டு மக்கள் நாம கொடுத்திருக்கக்கூடிய வரிப்பணத்தை பகிர்ந்து கொடுக்கிறாங்க. மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் 2500 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒன்றிய அமைச்சர். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு கொடுக்கிறாங்க. நம்முடைய தலைவர் சொன்னார், புதிய கல்விக் கொள்கை மூலமா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள சமஸ்கிருதத்தை கொண்டு வர, புதிய கல்விக் கொள்கை போதுதான் மீண்டும் இந்தி திணிப்ப திருக்குறளை கொண்டு வர, உலகத்தில் திட்டத்தை மீண்டும் கொண்டு வர முயற்சிக்கிறார். 2005 கோடியில நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள எந்த நாட்டிலையும் இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் சொல்றாங்க தமிழ்நாடு அன்னைக்கே நிராகரிச்சது, நாமளும் நிராகரிப்போங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பின்தொடர்ந்து மற்ற மாநில முதலமைச்சர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசு முடிவு எடுக்குதுன்னா மற்ற மாநில முதலமைச்சர்கள் முதல்ல பாருங்க தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு மற்ற மாநில முதலமைச்சர்கள் மற்ற மாநில மக்கள் எல்லாம் கூர்ந்து கவனிக்கிற மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு உயர்ந்திருக்கு. குறிப்பா உங்களுக்கு தெரியும் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு எடுத்த கொண்டு வந்து ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையம் மூலமா இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. அதோட நோக்கமே பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய குறிப்பா இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர், மகளிர், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டுகளை நீக்கிறது தான் ஒன்றிய பாஜக அரசுடைய தேர்தல் ஆணையத்துடைய மறைமுக திட்டம். ஆகவேதான் இன்னைக்கு கழகம் ஒரு பக்கம் எஸ்ஐஆருக்கு சட்டபூர்வமான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம், சட்டபூர்வமான நடவடிக்கை, சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். மறுபக்கம் மக்களுடைய ஓட்டுக்களை, வாக்குகளை பாதுகாக்க இன்னைக்கும் இரவு பகல் பார்க்காம நம்முடைய கழக தொண்டர்கள், கழக உடன்பிறப்புகள் தான் இன்னைக்கு களத்தில் இருந்து எஸ்ஐஆர் மூலமாகவும் அவங்களுடைய வாக்குறுதியை, தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குறுதியும் கடைசியில திமுக தான் இன்னைக்கு காப்பாற்றிட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் என்ன பிரச்சனைன்னு இன்னைக்குதான் அவங்க பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் தூங்கியிருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு எஸ்ஐஆர் ஆதரிக்கிறார். ஏன்னா அவருக்கு ஒரு வழிகளை இல்ல அமித்ஷா கோச்சுவார். அமித்ஷாவுக்கு இதுதான் மூச்சு கூட விழுந்தது எடப்பாடி பழனிசாமி முடிஞ்சு அடிப்படையோட முதுகெலும்புக்கு முடிச்சு போனதுதான் மிச்சம். அது மட்டும்தான் இங்க வந்து மிச்சம் இருக்கு. இன்னைக்கு பாஜகவோட ஒரு கிளை அமைப்பாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெரிந்து கொள்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக அதிமுக நம்ம
கட்சி நினைக்க வேணாம், அது ஒரு கிளை, அது ஒரு பிரான்ச், அது ஒரு ஹெட் ஆபீஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவுடைய வீடு. அதிமுக என்ன பிரச்சனை வந்தாலும் இன்னைக்கு விழுப்புரம் இந்த மாவட்டத்துல செஞ்சி தொகுதியில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளரை பார்ப்போம். பெரிய பிரச்சனை மாவட்ட செயலர் பார்ப்போம். ரொம்ப பெரிய பிரச்சனை வாங்க அலுவலகத்துக்கு போவோம், சென்னைக்கு போவோம், தலைமையகத்துக்கு போவோம், போய் அமைப்பு செயலரை பார்ப்போம், தலைவரை பார்த்து பங்கு கொடுப்போம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், தலைவர் ஆக்ஷன் பண்ணிட்டு தலைவர் முடிவெடுக்கிட்டு வந்து நாம அங்க போவோம். அங்க வருவீங்க. ஆனா அதிமுக நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரும் பொய் சொல்லிட்டு 4 பேர் மாறி மாறி போய் திருட்டு தரமா டெல்லிக்கு போயிட்டு வர்றாங்க. முன்னாடி திருட்டு தரமா போயிட்டு இருந்தாங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி 4 பேர் மாறி போயிட்டு இருந்தார், பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆன்மீக பயணம் போறாங்க, அடுத்து வர போறாங்க, ஆன்மீக பயணத்துக்காக அடுத்து வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமித்ஷா பார்த்துருந்தாரு. இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் பர்மிஷன் வாங்கிட்டு அவருடைய கட்டளைக்கு அவருடைய இயக்கத்தில் சேர்ந்துட்டாங்க, அவருடைய விருப்பம். அடுத்து நேற்று முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் டெல்லிக்கு போயிட்டு இருக்காரு. என்ன பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்காங்க யாரும் தெரியாது. எனவே இன்னைக்கு அதிமுக அமித்ஷாவுடைய கைகளுக்கு போயிடுச்சு. அதனால முன்னாடி ஒன்றிய அரசு என்ன செஞ்சாலும் அதற்கு இந்த அடிமைகள் வாயை போயிட்டு அவங்களுக்கு ஜாதகம் அடிச்சுட்டு இருக்காங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, நானும் ஒரு விவசாயி, அவருக்கு கொடுத்துக்கிட்டு விவசாயிகளை ஏமாத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எடப்பாடி அவங்க செய்யாத துரோகம், யாருக்குமே துரோகம் பண்ண கிடையாது அப்படின்ற நிலையே எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி வச்சிருக்காரு. குடியுரிமை தேர்வு சட்டத்தை ஆதரிக்கிறது இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி. வேளாண் மசோதாக்களை ஆதரிச்சு விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணாங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு எஸ்ஐஆரையும் ஆதரிச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய அவங்களுக்கும் துரோகத்தை அடைச்சிருக்கிறார். அவங்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணாரு, சசிகலா அம்மாவுக்கு துரோகம் பண்ணாரு, டிடிவி துரோகம் பண்ணாரு, ஓபிஎஸ் செங்கோட்டையன் அவருடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரே ஆள் திரு அமித்ஷா அவர்கள் மட்டும்தான். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.